சுமைகள் தழைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாகவே உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனை, குறிப்பாக மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, உடம்புல அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, காலையில் எழுந்திருக்கும் போது பாதத்தை எடுத்து கீழவே வைக்க முடியல, ஊனி நடக்க முடியல, இரவு நேரங்களில் குறிப்பாக சிறுநீர் கழிக்க கூட கட்டிலிருந்து இறங்கி நடக்க முடியல, செவரை பிடிச்சிட்டு தான் நான் நடக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பதில்களும் கேள்விகளும் நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறதா இருக்குது. மூட்டுகள் வலிகள் மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயை எப்படி குறைத்து கொள்வது மற்றும் உடலில் ஏற்படுகின்ற முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து கொள்வதற்கு ஏதாவது கை மருந்துகள் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் ஊடகங்களில் நிறைய இடங்களில் என்னை பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதற்கான அழகான ஒரு வீட்டு மருந்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 3 பொருட்கள் தான் தேவை. அந்த 3 பொருட்களுமே சாதாரணமாக நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். சீந்தில் கொடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீந்தில் கொடியுடைய தண்டு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது தாண்டிக்காய்ன்னு சொல்லுவோம். திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காயில் மூன்றாவதாக நம்ம சொல்லக்கூடிய தாண்டிக்காயுடைய தோல். மூன்றாவது சுக்கு. சுக்கு நம்ம வீட்டிலேயே பொதுவாக சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ 3 பொருட்கள், கடுக்காய், தாண்டிக்காய், சீந்தில் கொடி, சுக்கு. இந்த 3 பொருள் தான் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற அந்த வலிகளை குறைக்கக்கூடிய மிக அழகான மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வாறு இதை கஷாயம் செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு தாண்டிக்காயுடைய அந்த தோலை போடுங்க. ஒரு 20 கிராம் அளவுக்கு சீந்தில் கொடியுடைய சூர்ணத்தை போடுங்க. ஒரு 20 கிராம் அளவுக்கு சுக்குடைய சூர்ணத்தை போடுங்க. இந்த 3த்தையும் போட்டு நல்லா அந்த கஷாயத்தை கொதிக்க வச்சு 300 மில்லியாக குறைச்சிருங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது தான். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர், 20 கிராம் அளவுக்கு தாண்டிக்காய் தோல், 20 கிராம் அளவுக்கு சீந்தல் கொடியுடைய சூரணம், 20 கிராம் அளவுக்கு சுக்கு பொடி அல்லது சுக்கு. நல்லா கொதிக்க வச்சு 300 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை 1 முறை உணவுக்கு முன்பு, மதியம் 1 முறை உணவுக்கு முன்பு, இரவு 1 முறை உணவுக்கு முன்பு, 3 வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. இந்த கஷாயத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது நல்ல பலன், உடலில் இருக்கக்கூடிய மூட்டு வலிகளை, வேதனைகளை குறைக்கக்கூடிய அழகான ஒரு கை மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்த உடனேயே சிறு சிறு மூட்டுகள் தொடங்கி, மணிக்கட்டுகள் தொடங்கி, தோள்பட்டை தொடங்கி, கால் மூட்டுகள் வரை நகர்த்தவே முடியாத ஒரு வலி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆன பிறகு தான் கொஞ்சம் நடக்கிறது, போகிறது, வர்றது, வேலை செய்வதெல்லாம் சுலபமாக இருக்கும். இதுக்காக ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அல்லது மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன சீந்தில் கொடி, தாண்டிக்காய், சுக்கு கஷாயம் தான். இந்த கஷாயத்தை இந்த மாதிரி ஒரு 150 மில்லி நம்ம சாப்பிடும்போது இந்த வலிகள்லாம் படிப்படியாக குறைந்து காலை எழுந்து கொள்ளும் போதே மிகச் சுலபமாகவே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பில் முட்டுகளுடைய வலிகள் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அலுப்புன்னு சொல்லுவோம். பொதுவாக எங்கேயோ ஒரு வெளியூர் போயிட்டு வரோம், இல்லை ஒரு பிரயாணம் போயிட்டு வரோம், இல்லை ஒரு சளி இருமல் தொந்தரவு ஏற்பட்டு ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது, அல்ல ஒரு அறுவை சிகிச்சை முடிந்து விடுகிறது, ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த பிரச்சனைக்கு பிறகு உடலில் பார்த்திங்கன்னா ஒரு சோர்வும், ஒரு பசியின்மையும், ஒரு செரிமானமின்மையும், ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா அலுப்பு இருக்கும். அலுப்பு அப்படின்னாலே நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, எந்த வேலையும் செய்ய பிடிக்காது, உடம்பெல்லாம் வலியாக இருக்கும், சாப்பிட பிடிக்காது, ஜீரணம் ஆகாது, எதுவுமே இல்லாமல் ஒரு கல் மாதிரி உட்காந்துருக்கணுன்னா சரின்னு தோணும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற அலுப்பு நோயை நீக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீந்தில் கொடி, தாண்டிக்காய், சுக்கிலிருந்து நம்ம செய்யக்கூடிய கஷாயம் தான். அலுப்பு நோயை, அலுப்பால் வரக்கூடிய காய்ச்சலை, தலைவலியை, உடல் வலியை நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து. மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய். அது என்ன கவுட்டு நோயின்னு பார்த்திங்கன்னா,
முடக்குவாதம் போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு நோய். மூட்டுகளில் சிறு மூட்டுகள்லேருந்து பெருமூட்டுகள் வரை அனைத்துமே வீங்கி வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துகின்ற ஒரு நோய். இந்த நோய் ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புல நிறைய வேதனைகள் வலிகள் மட்டுமல்ல, காய்ச்சலும் சேர்ந்து அடிக்கடி ஏற்படுவதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பிரயாணம் போயிட்டு வந்த பிறகு, ஒரு ரொம்ப அசதியாக நிறைய வேலைகள் வீட்டிலிருந்து செய்த பிறகு பார்த்திங்கன்னா உடம்புல மூட்டுகள்லாம் பாதிக்கப்பட்டு அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு நகரக்கூட முடியாத அளவுக்கு வேதனை இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இரத்தத்தை பரிசோதனை செய்து பார்த்தோம்னா இரத்தத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உப்புச்சத்து, யூரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு உப்புச்சத்து வழக்கத்தை விட ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்புறம் டயூரெட்டிக் சம்மந்தப்பட்ட மருந்துகள் இன்றைக்கு பொதுவாக கொடுக்கப்படும் போது கொஞ்சம் அந்த வலி குறைந்து நார்மல் குறைத பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு 100ல் 30 பேரை பாதிக்கக்கூடிய, பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய, ஆண்களையும் பாதிக்கக்கூடிய, அதிக அசைவ உணவு சாப்பிடுபவர்களை, ஆல்கஹால் சொல்லக்கூடிய மது அருந்தக்கூடிய பழக்கம் இருப்பவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய முடக்குவாத நோயின்னு சொல்லும்போது இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸை சொல்லலாம். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கால்கள்லேருந்து ஏற்படக்கூடிய சிறு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் சிறிய மூட்டுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பெரிய மூட்டுகளுக்கு சென்று அதன் பிறகு சிறுநீரகமே செயலிழந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலரை ஏற்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய அழகான குணப்படுத்தக்கூடிய ஒரு கை கண்ட இயற்கை மருந்து அப்படிங்கிறது தான் நான் சொன்ன இந்த கஷாயம். தாண்டிக்காய், சீந்தில் கொடி, சுக்கு ஒவ்வொன்றும் 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்பதை எவ்வாறு அறிந்து அவற்றிற்கேற்ப எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் எப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய உரிமையும் குரலும் ஒடுக்கப்படுகிறது என்பதை பற்றி ஏராளமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கொடுமைகள், புதிய புதிய செய்திகள், இந்த அரசினுடைய அராஜகத்தினுடைய அல்லது அதனுடைய கோர முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. கடந்த வாரத்தில் அப்படி ஒரு சம்பவம், ஒரு பேருந்து ஓட்டுநர் தொடர்பான ஒரு சம்பவம். விஜயகுமார் என்ற ஓட்டுநர், பழனியைச் சேர்ந்த இந்த ஓட்டுநர் பேருந்தை ஓட்டி கொண்டு வருகிறார். அப்பொழுது ஷட்டர் கதவுகளை மூட முடியாமல் மழை பெய்து தண்ணீர் உள்ளே விழுகிறது. அப்பொழுது அந்த டிரைவர் பக்கத்தில் இருந்தவர்களிடம் இப்படித்தான் பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிறார்கள், இதனால் ஓட்டுகிற ஓட்டுநருக்கும் பாதுகாப்பில்லை, நடத்துனருக்கு பாதுகாப்பில்லை, பயணிகளுக்கு பாதுகாப்பில்லை என்று தன்னுடைய வருத்தத்தை புலம்பிக் கொண்டே வருகிறார். அதை அங்கிருந்த பயணி ஒருவர் யாரோ அவர் அதை மொபைல் ஃபோனில் அதை ஒரு வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு விடுகிறார். அது சிறிது நேரத்தில் வைரலாக பரவுகிறது. அதற்காக அந்த டிரைவர் தான் ஒரு ஓடுகிற பேருந்தில் நடக்கிற இந்த ஒரு போதுமான பாதுகாப்பின்மையை அல்லது அந்த பேருந்து பராமரிக்கப்படாததை பற்றி ஒரு சக பயணியிடம் புலம்பியதை யாரோ எடுத்து வீடியோவாக வெளியிட்டதற்காக அந்த பயணி அந்த ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு ஓட்டுநருக்கு அப்படி தன்னுடைய மனக்குமுறலை பேசுவதற்கு உரிமை இல்லையா? இத்தனைக்கும் அவர் மேடை போட்டு பேசவில்லை, ஊடகங்களில் பேசவில்லை, அதை ஒரு கட்டுரையாக எழுதவில்லை. பல முறை அவர் இந்த பிரச்சனைகளை ஏற்கனவே மேலிடத்திற்கு புகார் செய்திருக்கிறார், தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு புகார் செய்திருக்கிறார். அப்படியும் நடவடிக்கை இல்லை. பேருந்துகளை பராமரிப்பதற்கென தனிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மழை பெய்தால் எந்த பேருந்திற்குள் தண்ணி வரும், எந்த பேருந்தினுடைய ஷட்டரை மூட முடிகிறது, எதை மூட முடியவில்லை என்பதெல்லாம் தெரியாதா? அப்படி இருக்கிற போது ஒரு பேருந்து என்பது அது ஓட்டுநருடைய பாதுகாப்பு, பயணிகளுடைய பாதுகாப்பு எல்லாவற்றிற்கும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேருந்து பிரேக் டவுன் ஆகி நின்று விடுகிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் அந்த ஓட்டுநரைத்தான் கோபித்துக் கொள்வார்கள். எத்தனை அரசு பேருந்துகள் போகிற வழியில் அப்படி பிரேக் டவுன் ஆகி நின்று விடுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஓட்டை உடைச்சல் பேருந்துகள், கீழே அந்த தளம் விலகி உடைந்து நிற்கக்கூடிய பேருந்துகள். சமீபத்தில் ஒரு புகைப்படம் வெளிவந்தது. ஒரு பேருந்து ஓட்டுநர்
ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர், அவர் இருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு மேலே மழை பெய்து தண்ணீர் கொட்டுகிறது. அவர் ஒரு குடையை தன் தலைக்கு மேலாக பிடித்து கொண்டு அந்த பேருந்தை ஓட்டி கொண்டு செல்கிறார். இந்த காட்சியை வேறு எங்காவது நாம் பார்க்க முடியுமா? ஒரு குடையை பிடித்து கொண்டு அப்படி ஓட்டக்கூடிய ஓட்டுநர் எப்படி கவனமாக அவர் அந்த பேருந்தை ஓட்டுவார்? அது எவ்வளோ பெரிய கவன சிதறலை உருவாக்கக்கூடியது. ஓடுகிற பேருந்திற்குள் டிரைவருடைய தலைக்கு மேலாக மழை பெய்கிறது என்றால், அப்படியென்றால் இந்த குறைபாட்டை வெளியே சொல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா? இந்த குறைபாட்டிற்கு காரணமாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா? இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், இப்படி ஒரு குறைபாட்டை ஒரு ஓட்டுநர் பேசியதற்காக அவர் நடவடிக்கை எடுக்கிற போது மற்றவர்கள் இந்த குறைபாடுகளை பற்றி பேச பயப்படுவார்கள். அந்த ஊழியர்களே பயப்படுவார்கள். எங்கே நம்முடைய வேலை போய்விடுமோ என்று அஞ்சுவார்கள். மேலதிகாரிகளிடம் புகார் செய்யக்கூட பயப்படுவார்கள். இதன் காரணமாக எங்கே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து விடுமோ என்று. ஆக குறைபாடுகளை மூடி மறைத்து கடைசியில் அது ஒரு பெரிய விபத்தில் கொண்டு போய் விடக்கூடிய சூழல் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இப்போ பேருந்துகளிலோ அல்லது பொதுவாக இந்த பொது போக்குவரத்து வாகனங்களிலோ ஏற்படக்கூடிய சிறு சிறு பழுதுகளை கவனிக்காமல் விட்டு அவை பெரிய விபத்துகளில் போய் முடிவது. உதாரணமாக பிரேக் சரியில்லாமல் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்யாமல் இருப்பது. அது சிறிதாக பாதிக்கப்பட்டு கடைசியில் அந்த பிரேக் பிடிக்காமல் அந்த வண்டி எங்காவது போய் கவிழ்ந்து பல உயிரிழப்புகள் ஏற்படுவது. அதே போல் ஓட்டுநர்களுக்கு ஏற்படக்கூடிய மன நெருக்கடிகள், சிரமங்கள், வேலைப்பளு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏற்கனவே அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுக்கான சம்பளப்பாக்கி பணப்பிடித்தங்கள் கொடுக்கப்படவில்லை, ஊதிய உயர்வு தரப்படவில்லை என்றெல்லாம் பல்வேறு முறை குரல் கொடுத்தும் கூட அப்போது அவர்களுடைய குறைவுகள் தீர்க்கப்படவில்லை என்பதை பார்த்தோம். இன்னொன்று, அப்படி போராடுகிறவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நேற்று வரை தெருவுக்கு வந்து போராடியவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுத்தார்கள். இப்பொழுது இப்படி ஒரு குறைபாடு இருக்கிறது என்று முணுமுணுக்கிறவர்களை கூட இவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்கள் பணி நீக்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால், குறைபாடுகள் அப்படியே தான் இருக்கும். யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. யாருடைய உயிர் பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யாருடைய பாதுகாப்பை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை என்கிற இந்த மனநிலை என்பது அது ஒரு நிர்வாக சீர்கேட்டை மேலும் மேலும் வலிமைப்படுத்துமா அல்லது நிர்வாக சீர்கேட்டிலிருந்து போக்குவரத்து துறையை மேம்படுத்துமா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நிச்சயமாக உயிரோடு விளையாடுகிற விளையாட்டை இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறைபாடுகளை பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஒரு அமைப்பு சரியாக செயல்படவில்லை என்றால் அமைப்பு சரியாக செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு பொது மனிதர் என்கிற முறையில் அவர் அரசு ஊழியராக இருந்தால் கூட அவருக்கு உரிமை உண்டு. உதாரணமாக, ஒரு துறையில் லஞ்சம் வாங்கப்படுகிறது என்று ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு தெரிந்தால், அந்த மேல்நிலை அதிகாரி லஞ்சம் வாங்குகிறார் என்று தெரிந்தால் அதை வெளிப்படுத்துவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. ஒரு மேலதிகாரி தன்னை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார் என்று ஒரு கீழ்நிலை அதிகாரி நினைத்தால், ஒரு ஊழியர் நினைத்தால் அதை வெளிப்படுத்த அவருக்கு உரிமை இருக்கிறது. அது அவருடைய அடிப்படை ஜனநாயக உரிமை. இதையெல்லாம் நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒழுக்க விதிகள் அல்லது பணி சார்ந்த ஒழுக்க விதிகளுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் ஒழுக்கக்கேடுகளையே ஒழுக்க விதியாக மாற்றுவதில் தான் அது போய் முடியும். ஆகவே விமர்சனங்களை செய்வதற்கான உரிமை, குறைபாடுகளை வெளிப்படுத்துவதற்கான உரிமை அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். குறைபாடுகள் களையப்பட வேண்டுமே தவிர குறைபாடுகளை சொல்லக்கூடியவர்களை களைகிற இந்த போக்கு என்பது மிக மிக ஆபத்தானது என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு CR செந்தில்வேல். ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மீன்பிடி தொழில் எவ்வளோ முக்கியத்துவமான தொழில், மீனவர்கள் அவர்களுடைய பிரச்சனை, அதை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் அதை கையாள்கிற விதம், அவங்களோட தேவைகள் என்ன, இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வர பல கொள்கை முடிவுகள்னால மீனவர் சமுதாயம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார்.
மீனவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அன்றாடம் வாழ்வியலே ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறத பார்க்குறோம். மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போனால் கடல் கடந்து போகிற இடத்துல எல்லை பிரச்சனைகள்னால பாதிப்பு. அது தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது மிக அதிகமான ஒரு பாதிப்புகளை தமிழக மீனவர்கள் சந்திக்கிறத பார்க்குறோம். கச்சத்தீவை தாண்டி பண்ணும்போது இந்த எல்லைக்கோடு அவங்களுடைய மீன்பிடி உபகரணங்களை இல்லை சிங்கள இராணுவம் கைப்பற்றி போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் திரும்பி வருவாங்களா மாட்டாங்க. இது ஒரு நீண்ட பிரச்சனை அப்படின்னாலும் இதற்கு அப்பாற்பட்டு ஒரு புயல் இந்த மாதிரியான ஒரு சமயங்களில் காலகட்டங்களில் கூட அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க. மத்திய மாநில அரசுகள் எடுக்கிற பல கொள்கை முடிவுகள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்துது. இவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திட்டம் செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அமைப்போட பொதுச் செயலாளராக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வா நீங்கள் இந்த சமுதாய மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்க இப்படின்னு பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இப்போ சமீபத்திய புயல் இந்த ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காலகட்டத்திலையும் புயல் வரும்போது மீனவர் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட நம்ம பார்த்துட்டு தான் வரோம்னாலும் இப்போ சமீபத்திய புயல் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தூரம் அவங்களுக்கான தகவல்கள் போய் சேர்ந்துருக்கு, அதில் காணாமல் போனவர்கள், திரும்பி வந்தவங்க, அவங்களோட பிரச்சனைகள், இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா எந்த நிலையில் இருக்குது? பொதுவாக மீனவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகவும் அபாயகரமான தொழில் எது அப்படின்னு சொன்னால் மீன்பிடி தொழில் தான். அது ஐநா சபையாலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொழில். ஒரு மற்ற தொழிலுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னால், இயற்கை சீற்றங்களால் முதலில் பாதிக்கக்கூடியவங்க, அது சுனாமியாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் முதல்ல பாதிக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் மீனவர்களாக தான் இருக்காங்க. அப்போ இந்த மீனவர்களை இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழகம் தான் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் நம்மளை விட பாதி அளவு தான் கடற்கரை நீளம் கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க 90 தூண்டில் வளைவுகளை படகுகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் பார்த்தோம்னா துறைமுகங்களே கிடையாது. பழைய துறைமுகங்கள் தான் சென்னை, தூத்துக்குடி, முட்டம், இது மாதிரி ஒரு 3 துறைமுகங்கள் தான் இருக்க தவிர துறைமுக வசதி கூட நம்ம மீனவர்களுக்கு கிடையாது. அதுபோக கம்யூனிகேஷன், தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒக்கி புயல் அடித்து 1 வருஷத்துக்கு மேலாயிட்டு. இந்த 1 வருஷத்துக்குள்ளே நம்ம தமிழக அரசாங்கம் இந்த மீனவர்களை தொலைத்தொடர்பு துறையில் கடலுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அந்த புறம் வரைக்கும் போகிறாங்க. இந்திய நாட்டினுடைய அந்நிய செலவாளியும் ஈட்டி கொடுக்க, நம்ம நாட்டுக்கு தேவையான புரதம் மிகுந்த உணவை அவங்க உற்பத்தி செய்கிறதுக்காக ஆழ்கடலுக்கு தங்களுடைய உயிரை பணையம் வச்சு அவங்க போகிறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த மீனவர்களை புயல் போன்ற காலங்களில் காப்பாற்றுறதுக்கு என்ன கட்டமைப்பு வசதிகள் செஞ்சுருக்காங்கன்னா எதுவுமே இல்லைங்கிறது ஒக்கி புயலில் நமக்கு நிதர்சனமான உண்மையாக வெளிப்பட்டது. அதற்கு பின்னாலாவது இந்த அரசாங்கங்கள் பாடம் கற்றுக்கொண்டு இதை செஞ்சுருக்காங்களான்னா இது வரைக்கும் இல்லை. இந்த மானிய கோரிக்கையில், கடந்த மானிய கோரிக்கையில் தமிழக அரசாங்கம் நம்ம இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோடு இணைஞ்சு 26 படகுகளுக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபார்மர் என்று சொல்லக்கூடிய கருவி பொருத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட 40,000 படகுகள் இருக்குது. இந்த 40,000 படகுகளில் ஒரு வருஷத்தில் 26 தான் பொருத்தி நாங்கள் சோதனை பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரெட் அலர்ட் வந்துருச்சு. வந்த பின்னால் ஆழ்கடலில் 500 மைலுக்கு அந்த பக்கத்தில் மீனவர்கள் இருக்காங்க. நல்ல வேளை அதிர்ஷ்டவசம் ரெட் அலர்ட் வரலை. அப்படி வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி மீண்டும் ஒரு ஒக்கி புயலில் ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கி தமிழக மீனவர்களுக்கு மீண்டும் ஏற்பட்டிருக்கும். அப்போ இதில் இதுவரைக்கும் எந்த விதமான கட்டமைப்பு மாற்றிக்கொள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் தயாராக இல்லைங்கிறது ஒரு பக்கத்தில் எங்களுக்கு ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் மட்டுமில்லை, இன்றைக்கி மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள் தொடர்ச்சியாக மீனவர்களை பாதிக்கிற ஒரு ஏற்பாடாக இருக்குது. குறிப்பாக கடற்கரை ஓரங்களை பன்னாட்டு நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இன்றைக்கி குறி வச்சு அதை இலக்காக அதை கைப்பற்றணுங்கிறதுல ரொம்ப முயற்சியாக இருக்காங்க. அதற்கு ஏற்றவாறு மத்திய அரசும் மாநில அரசும் சட்டங்களை கொண்டு மீனவர்களை வெளியேற்றணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய 70% கனிம வளங்கள் இந்திய நாட்டினுடைய கடலோர பகுதியில் கிடைக்குது. அதில் 35% எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தமிழக கடற்கரையில் தான் கிடைக்குது. இன்றைக்கி தாது மணல்லேருந்து பவளப்பாறைகள்லேருந்து ஏராளமான கனிம வளங்கள் ஏற்கனவே கொள்ளையிடப்படுது. அப்போ மேலும் இந்த கனிம வளங்களை கொள்ளையிடுவதற்கு இந்த கடல் வளத்தை பயன்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கி மீனவ மக்களை வெளியேற்றுறதில் ரொம்ப குறிப்பாக இருக்காங்க. அதற்கேற்றவாறு மத்திய அரசு சட்டம் போடுது. குறிப்பாக
இன்றைக்கி வரக்கூடிய சாகர்மாலா என்று சொல்லக்கூடிய சட்டம். அந்த சாகர்மாலா திட்டத்தை பற்றி தான் இன்னும் விரிவாக பேசணும். இப்போ இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது பிறகு அந்த கோஸ்டல் ரீஜன்ஸில் நிறைய வர்த்தகம் உருவாகும், மீனவர் சமுதாய மக்களுக்கான நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி தருவோம். இந்த திட்டம் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்லி தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மீனவர் சமுதாயம் உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லும்போது இதனோட கோணமே வேறுபடுறதை பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த திட்டம் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அதை எதற்காக நம்ம எதிர்க்கணும்? வாஸ்தவம் தான். துறைமுகங்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த துறைமுகங்களை வந்து எதிர்ப்பது மீனவர்களுடைய பணி அல்ல. ஏன்னா துறைமுகங்கள் வேணும். ஆனால் அந்த துறைமுக திட்டங்கள் யாருடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இன்றைக்கி இருக்குது. மத்திய அரசாங்கம் மீனவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தேர்தல் நேரத்தில் நிறையா பல கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கடா வைக்க போங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் மீனவர்கள் மத்திய அரசு இன்றைக்கி நம்புறதுக்கு, மாநில அரசு நம்புவதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக இந்த சாகர்மாலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் 12 பெரிய துறைமுகங்கள் ஏற்கனவே இருக்குது, 142 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. இதை நவீனப்படுத்துவது, அதற்கு பின்னால் 6 துறைமுகங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் சீர்காழி ஏற்கனவே இணையம், இப்போ கோவளத்திற்கு அது மாற்றப்பட்டிருக்கு. இந்த 2 துறைமுகங்கள், இது போக இந்தியாவில் ஒரு 6 துறைமுகங்கள். இதை நவீனப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நவீனப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சரக்குகளை வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒன்றும். இதை நவீனப்படுத்தும் போது அந்த கடலோர சமூகங்கள், கடற்கரை நிலங்கள் நிறையா எடுக்கப்படும். குறிப்பாக கனெக்டிவிட்டின்னு இந்த திட்டத்தோட ஒரு பகுதி. இந்த துறைமுகங்களோடு பல விஷயங்களை இணைப்பதற்கான, குறிப்பாக சாலை வழி, வான்வழி, தரைவழி, ரயில் போக்குவரத்து, உள்நாட்டு நீர்வழி, இந்த 5 வழிகளையும் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இப்படி பயன்படுத்தணும்னு சொல்லும்போது குறிப்பாக இன்றைக்கி இந்திய ரயில்வே இருக்குது. இந்திய ரயில்வேயை பயன்படுத்தாமல் சாகர்மாலாக்கென்று தனியாகவே ஒரு ரயில் கம்பெனியை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்திய துறைமுக ரயில் போக்குவரத்து கழகம்னு ஒன்று 2015 கம்பெனி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டு 9000 கிலோமீட்டருக்கான திட்டங்களை அவங்க உருவாக்கி இப்போ அந்த பணி 33,000 கோடி ரூபாயில் அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரயில்வேயை தனியார்ட்ட கொடுப்பதற்கான சமம். அதே போல் சாகர்மாலா கம்பெனி என்பதே ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய மந்திரி, கப்பல் போக்குவரத்து மந்திரி தான், அவர் தான் தலைவராக இருப்பார். அப்படி தலைவராக இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு தேவையான 7 லட்சம் கோடி ரூபாய், இந்த திட்டத்திற்கான 7 லட்சம் கோடி ரூபாய்களை யார் போட போகிறா அப்படின்னு சொன்னால் உலக பல நாட்டினுடைய நிறுவனங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் தான் அதில் முதலீடு செய்ய போகிறாங்க. அது அரசு தலைமை தாங்கினாலும் அந்த சாகர்மாலா கம்பெனி என்பது தனியார் கம்பெனி தான். இப்போ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை சாகர்மாலா கம்பெனி மராமத்து பண்ணினாங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. நாளைக்கு அது எங்கே போகும்னு சொன்னால் சாகர்மாலாங்கிற தனியார் கம்பெனியின் கீழே அது போயிடும். அப்போ இது தனியார் மயமாக்கலுடைய கொள்ளைப்புறம் மொழியாக வந்து தனியார் மயமாக்கல் பண்ணுறாங்க. இன்னொரு புறத்தில் கனெக்டிவிட்டிங்கிற பேரில் உள்நாட்டு நீர்வழிகளை 2016ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. அதில் ஏற்கனவே 6 நதிகள் உள்நாட்டு நீர்வழியாக பயன்படுத்தப்படுது. அந்த 6 நதிகளும் பொருத்தமான நதி, கங்கை, ஹுக்லி, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா, கோதாவரி, கேரளத்தில் இருக்கக்கூடிய உத்யோக் மண்டல், இந்த மாதிரியான நதிகள் பிரதானமான நதிகள், அது பயன்படுத்தலாம். ஆனால் 111 நதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நதிகள் 111 நதிகளை இதோட சேர்த்து இணைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 நதிகளை எடுத்துருக்குறாங்க. குறிப்பாக காவிரி கொள்ளிடம், பாலாறு, தென்பெண்ணை, தாமிரபரணி, இது போன்ற நதிகளை எடுக்கிறாங்க. இந்த நதிகள் பொதுவாக எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விவசாயத்துக்கே அது ஒரு பற்றாக்குறையான நதிகள். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நதிகள் பிற மாநிலங்கள்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் விவசாயிகளுக்கான கடைமடை பகுதிக்கே நீர் வந்து சேர்றது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த நதிகளை உள்நாட்டு கப்பல் போக்குவரத்திற்கு, சரக்குகளை ஏற்றி செல்வதற்கு அதை நாங்கள் நீர்வழிகளாக பயன்படுத்த போகிறோம், தோண்ட போகிறோம், கால்வாய் தோண்ட போகிறோம்னு சொல்கிறதுங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்துகிற விஷயமே இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மசோதாக்கள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாருமே இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தும் சொல்லவே இல்லை. நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யாமலே மசோதாக்களுக்கு தலையாட்டிட்டு வந்திருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் இதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் 8 வழிச்சாலை இது போன்ற திட்டங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது, இந்த நீர்வழியை பயன்படுத்தும் போதும் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, உள்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இது ஒரு தேவையற்ற ஒரு திட்டம் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதே போல் இந்த சாகர்மாலாவில் மீனவர்கள்
பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க. என்ன காரணம் சொன்னால், கடலோரம் முழுவதுமே சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக அவங்க எடுக்கிறாங்க. அதான் 14 பொருளாதார மண்டலங்கள், கடற்கரை சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த 16 கடலோர மண்டலங்களில் தமிழ்நாட்டில் 3 மண்டலங்கள் எடுக்கிறாங்க. 3 மண்டலம், ஒரு மண்டலம் மன்னார் வளைகுடா மண்டலம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களை உள்ளடக்கியது. இன்னொரு மண்டலம் பூம்புகார் மண்டலம், அது கடலூர் துறைமுகத்தை மையப்படுத்தி திருவாரூர், நாகை, தஞ்சை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது. இன்னொரு மண்டலம் சென்னை மண்டலம், சென்னை துறைமுகத்தை மையப்படுத்தி சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கியது. இப்போ ராமநாதபுரமும் புதுக்கோட்டையும் தவிர தமிழ்நாட்டினுடைய கடற்கரை மாவட்டங்கள் முழுவதும் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்குள்ள கொண்டு போகிறாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம்ங்கிறது ஏற்கனவே சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் 2005 என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் முழுக்க கடற்கரை நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது. அப்போ முழுசாக கடற்கரை சமூகங்களை வெளியேற்றுவதற்கான எல்லா திட்டமும் செய்கிறாங்க. இந்த சட்டம் அறிவிக்கப்பட்ட கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் 5 கிராமங்களை உள்ளடக்கி அவங்க வேலி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூத்துக்குடி துறைமுகத்தில் இப்போயே ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீனவர்களை வெளியேறுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கடற்கரை சமூகங்களை வெளியேற்றுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், மீனவர்களுக்கு அவங்களுக்கு அடிப்படையில் அவங்களுடைய ஜெனட்டிக்ஸே எப்படி இருக்கும்னா, கடலை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது, வேறு தொழில் தெரியாது. ஆனால் அரசு மாற்று திட்டம் சொல்லிவிட்டு பல வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, ஊறுகாய் போடுறது, மெழுகுதிரி செய்ய கொடுக்குறது, அதே மாதிரி பத்தி செய்கிறது, இது போன்ற திட்டங்களை பேரளவில் என்ஜிஓக்களை வச்சு செய்கிறாங்க. அது ஏற்புடையதே இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால், இன்றைக்கி இந்து மகா சமுத்திரத்தில் உலகத்துக்கு தேவையான சூறை மீன்கள், உலகத்திலேயே ரொம்ப சிறப்பான சூறை மீன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இந்து மகா சமுத்திரத்தில் இந்திய பெருங்கடலில் கிடைக்குது. அந்த சூறை மீன்களை பிடிப்பதற்கான டெக்னாலஜி இந்தியாவிடம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே மீனகுமாரி கமிஷன் ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மீனை பிடிப்பதற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கப்பல்களுக்கு அவங்க லைசன்ஸ் கொடுத்து அந்த மீனை பிடிப்பதற்கு அனுமதிக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நம்ம இந்திய மீனவர்கள், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், எந்த விதமான பாதுகாப்பு, எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் சாதாரண விசைப்படகுல போய் 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் சூறை மீன் பிடிக்கிறாங்க. அந்த திறன் நம்ம மீனவர்களுக்கு இருக்குது. அந்த திறனை நவீனப்படுத்துவதற்கு நம்ம அரசாங்கத்திட்ட எந்த கட்டமைப்பும் இல்லை. அவங்க முழுக்க இந்த மீனவர்களை வெளியேற்றிட்டு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு அனுமதி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுடைய டெவலப்மெண்ட் என்ன, மீனவர்களுடைய டெவலப்மெண்ட் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நவீனமயமாக்கலை, மீன்பிடியில் இருக்கக்கூடிய நவீன உலகத்தினுடைய டெக்னாலஜியை மீனவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள முன்னேற்றம் அடைகிறது தான் ஒரே ஒரு வழி. இன்னும் அந்த கேள்வி தான் இருக்குது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒரு வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு வரும்போது அது ஒரு சமுதாய மக்களை மிகவும் பாதிக்கும் அப்படின்னும் போது ஒரு கொள்கை முடிவாக அதை செயல்படுத்துகிறாங்கன்றீங்க. அப்போ மீனவர் சமுதாய மக்களுக்கு மீன் பிடிக்கிறத தவிர வேறு எதுவும் தெரியாது, அது ஜெனட்டிக்கலே கோடிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவங்களோட இந்த கம்யூனிட்டி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுவதும் எடுத்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் எடுத்தாலும் மீனவர் சமுதாயம்ன்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மக்களோட வாழ்வாதாரமே முழுமையாக பாதிக்கப்படும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இப்போ சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள். அதாவது அரசு சொல்லக்கூடிய மாற்றுகளை நம்ப முடியல. இப்போ உதாரணத்துக்கு இலங்கை பிரச்சனை இன்றைக்கி நீண்ட காலமாக 83 இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குறாங்க. இப்போ சமீபத்தில் மோடி அரசாங்கம் வந்த பின்னால், இந்த 2012க்கு பின்னால் மத்திய மாநில அரசுகள் இதில் எந்த தலையீடுமே செய்யலை. மாற்று வாழ்வாதார திட்டம் சொல்லி ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டம்னு சொன்னாங்க. என்ன சொன்னார்னா, போன 7வது மாதம் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வந்திருந்த இப்போது அந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு போனார். ஒரு வருடத்திற்கு மேலாயிருச்சு. இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மாநில அரசாங்கம் 2013 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, ஒரு திட்டம். 171 பயனாளிகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஆழ்கடல் படகு கொடுக்குறதுன்னு. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நீல புரட்சி திட்டத்தின் கீழே ஒரு 360 மீனவர்களை தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த 171, 360 இதெல்லாம் எதுன்னு சொன்னால் 9ஆம் நம்பர் வர்ற மாதிரியான நியூமராலஜிக்கு பொருத்தமான நம்பர்கள் தானே தவிர அது திட்டத்திற்கான ஏற்புடையதில்லை. ஏன்னா அவங்க திட்டத்தில் 2000 விசைப்படகுகளை பாக்ஸ் சந்தியிலிருந்து வெளியேற்றணும். இந்த 2000 விசைப்படகுகளை வருடத்திற்கு 500 வீதம் ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளாக கன்வெர்ட் பண்ணி மாற்றம் செய்து அவங்களுக்கு கொடுத்து வெளியேற்றணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம மாநில அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திட்டத்தை பொறுப்பெடுத்து கொண்டது மாநில அரசாங்கம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 45 படகுகளுக்கான ஒர்க் ஆர்டர் ஒப்பந்தம், முத்தரப்பு ஒப்பந்தம் 45 படகுகளுக்கு இப்போ தான் ஆயிருக்குன்னு சொல்கிறார். இது வரையிலும் 1.5 வருடத்தில் ஒரு படகு கூட கட்டி முடிக்கப்படலை. 2000 படகுகள் இவருக்கு எப்படி கட்டி இவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அடுத்து அந்த திட்டத்தில்
நான் 50% மத்திய அரசு கொடுக்கும். மொத்த படகுனுடைய விலை 80 லட்சம். அதில் 40 லட்சம் மத்திய அரசு கொடுக்குது. மாநில அரசு 20% 16 லட்சம் கொடுக்குது. 16 லட்சத்தை வங்கியில் மீனவர்கள் கடன் வாங்கணும். 10% 8 லட்ச ரூபாயை வந்து மீனவர்கள் கொடுக்கணும். இந்த 8 லட்ச ரூபாயை இப்போ பயனாளிகளாக இருக்கக்கூடிய 45 பேரும் 8 லட்ச ரூபாயை கடன் வாங்கி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் வட்டிக்கு வாங்கி. இந்த 16 லட்சம் வங்கி கொடுத்த கடனும் வங்கி கொடுத்த தேதியிலேருந்து இன்றைக்கி வட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் படகு வரல, தொழில் இன்னும் ஆரம்பிக்கலை, ஆனால் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் எந்த மீனவர்களும் மாற்று வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் வரலை, இலங்கை அரசாங்கம் எங்களை சுட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த திட்டத்துக்குள்ள வர்றாங்கல்ல. அப்போ அரசாங்கங்கள் சொல்லக்கூடிய மாற்று திட்டங்கள் எதுவுமே அந்த மீனவர்களை முறையாக சென்றடையலை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இதே ஆழ்கடல் மீன்பிடிப்பு வாங்கி தரேன்னு சொல்லி ஆளுங்கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 லட்ச ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் அது வந்து கரப்டாகி போய் தான் இருக்க தவிர இந்த திட்டங்கள் எதுவுமே ஒரு சிறப்பான முறையில் நடைபெறலைங்கிறது பெரிய விஷயம். நிச்சயமா சார். இன்னொன்று மீனவர் சமுதாய மக்களோட பிரச்சனையில் பார்க்கும்போது இந்த மீன்பிடி தடைக்காலம் அதை வந்து நீட்டிச்சிருக்காங்க. 45 நாள்லேருந்து இப்போ 61. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது? அந்த காலகட்டத்தில் மீனவர்களுக்கான வாழ்வாதாரம், அவங்களுக்கான ஒரு இழப்பீடு அப்படிலாம் எவ்வளோ தூரம் செயல்பாட்டில்? அதாவது 2013ஆம் ஆண்டு டாக்டர் சைதாராவ் என்கிற ஒரு அதிகாரியினுடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இந்த தடை காலத்தை நீடிப்பு சம்பந்தமாக ஒரு ஆய்வு கமிஷன் போட்டாங்க. அது 2014 அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், குறிப்பாக 2-3 பிரச்சனைகள் இருக்குது. அதாவது தடை காலத்தை அந்தந்த மாநிலங்கள் அவர்களுக்கு தேவையான மாதங்களில் அமுல்படுத்தினாங்க. அதில் ஒரு விஞ்ஞானபூர்வமான உள்ளடக்கம் இருந்துச்சு. என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பருவநிலை, மீன்களுடைய இனப்பெருக்கம், அதற்கு தகுந்தவாறு இங்கே அமுல்படுத்துறது. கேரளாவில் ஒரு பருவநிலை வரும், அங்கே மீன்கள் இனப்பெருக்க காலம் மாறுபடும். ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரே மாதிரியாக ஒரே காலங்களில் தடை செய்யணும்னு போட்டாங்க. இதுக்கு எந்த விதமான ஆய்வும் செய்யலை, விஞ்ஞானபூர்வமான உள்ளடக்கமும் கிடையாது. அப்படி சொன்னவங்க அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த காலங்களில் பாதிக்கக்கூடிய மீனவர்கள், ஏன்னா நம்ம 2017 தமிழ்நாடு அரசாங்கம் அதை அமுல்படுத்துகிறாங்க. இதில் பாதிக்கக்கூடிய மீனவர்களுக்கு நிவாரணம் அந்தந்த மாநில அரசாங்கம் பார்த்துக்குங்கன்னு சொல்லி தலையில் வச்சுட்டாங்க. நம்ம மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்திட்ட இது பற்றி எந்த கேள்வியும் எழுப்பவும் இல்லை. அடுத்து இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த தடைக்காலம் 61 நாள் தடைக்காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 வரைக்கும் நடக்குது, 60 நாள் நடக்குது. இந்த 60 நாட்களிலும் நம்ம மீனவர்கள் போகலை. ஆனால் கிழக்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்கள், இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த மீனவர்கள், இவங்க பூரா வந்து நம்மளுடைய எல்லைக்குள்ள வந்து மீனை பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சைதாராவ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிழக்காசிய நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நாடுகளும் அதே நேரத்தில் போட்டால் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பற்றி மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் துவக்கலை. எனவே 5000 ரூபா நம்ம மீனவர்களுக்கு அந்த நிவாரணம் என்பது போதாது. அதில் இன்னொன்று என்னென்னா, மாநில அரசாங்கம் தலையிட வேண்டிய விஷயம், நாட்டுப்படகுகள் இந்த தடை காலத்தில் இழுவலைகளை பயன்படுத்தக்கூடிய பெரிய விசைப்படகுகளுக்கு தான் எல்லா இடத்துலையும் தடை. மத்திய அரசாங்கம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எந்திரம் வச்சிருக்கக்கூடிய நாட்டு படகுகளுக்கும் தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏற்புடையதில்லை. இன்றைக்கி பெரிய மகா சமுத்திரமாக இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்தில் மீன்களை, அதனுடைய சுற்றுச்சூழலை, சாதாரண கட்டுமரம் வச்சுருக்கக்கூடிய மீனவர்கள், வத்த வச்சுருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் அழிக்கிறாங்கங்கிறது வந்து ஏற்புடையதே இல்லை. அதனால் நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ அணுக்கழிவுகள் கடலில் கொட்டப்படுது, பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுது, நிறைய பவளங்கள் எடுக்கப்படுது, உள்ளுக்குள்ளே தாது பொருட்கள் உடச்சி எடுக்கப்படுது, பெட்ரோலிய சுரங்கங்கள் தோண்டப்படுது. இப்படி எத்தனையோ சுற்றுச்சூழலை, மீன் வளங்களை அழிக்கிற காரணிகள் இருக்கும்போது நாட்டுப்படகுகளை தடை செஞ்சதுனால மட்டும் இந்த மீன் வளத்தை உயர்த்திட முடியாது. ரெண்டாவது, கடல் வளத்தை உயர்த்துவதற்கான காரணிகளில் மீன்பிடி தடை செய்வது மட்டும் பொருத்தமானது இல்லைங்கன்னு நாங்கள் கருதுகிறோம். எனவே இது சம்பந்தமாக இதை பரிசீலிக்கணும், அதுவரையிலும் நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறது தான் மீனவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்றைக்கி மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த டெக்னாலஜிலையும் சரி, உபகரணங்களையும் சரி, சரியான முறையில் மீன்பிடி சமுதாய மக்களுக்கு அதை சொல்லலை, அந்த பொருள்களை கொடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இது எவ்வளோ தூரம் உண்மை? இது உண்மை தான். இது ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப, அதாவது உலகத்தில் 2வது இடத்துல நம்ம நாடு மீன்பிடி உற்பத்தியில் இருக்குது. நார்வே முதல் இடத்துல இருக்குது. ஆனால் நார்வே நாட்டினுடைய மீன்பிடியில் ஈடுபடக்கூடிய மீனவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா வெறும் 2 லட்சம் மீனவர்கள் தான் இங்கே ஈடுபடுறாங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் ஈடுபடுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நெருக்கி இந்தியாவினுடைய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுறாங்க. 1 கோடி பேர் சேர்ந்து மீன்பிடிச்சு 2வது இடத்துல நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கடற்கரை.
ஆனால் 2 லட்சம் பேர் மீன் பிடிக்கக்கூடிய நார்வே நாடு உலகத்தினுடைய முதல் இடத்துல இருக்குது. அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியும், ஒன்று டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு பிற நாடுகள் முன்னேறி இருக்குது, நம்ம நாடு எவ்வளவு பின்தங்கி இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது வாழ்க்கை தரம். இப்போ நார்வே நாட்டு மீனவர் வந்து வாழ்க்கை தரத்தில் உயர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க உலகத்தினுடைய பெரிய சிறந்த டெக்னாலஜியில் வச்சுருக்கிறாங்க. நம்ம மீனவர்கள் கிட்டத்தட்ட மண்டல் கமிஷனில் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, அதாவது மலைவாழ் மக்களுக்கு இணையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் ஷெட்யூல் ட்ரைபல்ஸில் சேர்க்கணும்னு சொல்லி கூட அவன் பரிந்துரை செஞ்சுருந்தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர் மக்கள் வந்து பழங்குடி இனத்தில் சேர்க்கப்பட வேண்டிய பட்டியலில் அந்தளவுக்கு வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிறாங்க. எனவே இந்த மீனவர்களை பழங்குடி கடல்சார் பழங்குடிகளாக அறிவிக்கணும் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் சொன்னாங்க. ஆனால் அது பற்றி இது வரைக்கும் சட்டமன்றத்தில் கூட இன்றைக்கு வரைக்கும் ஒரு தீர்மானம் கூட மத்திய அரசை நோக்கி போடப்படலை. அப்போ அந்தளவுக்கு தான் அவங்க இந்திய மக்கள் வந்து ட்ரைபல்ஸுக்கு அளவுக்கு தான் பின்தங்கி இருக்கிறாங்க, டெக்னாலஜியில் முன்னேறலை. அப்போ இதுக்கு மாற்றாக கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மீனகுமாரி கமிஷன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு படகுகளை கொண்டு வர்றது, அந்த படகுகளோடு நமது மீனவர்களை டைப் பண்ணி அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிற வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா நம்ம நாட்டிலேயே நம்ம மீனவர்களுக்கான அந்த திறனை பயிற்சி கொடுக்கறதுக்கு கட்டமைப்புகளை உருவாக்கணும், அல்லது வெளிநாடுகளில் சென்று பயிற்றுவிப்பதற்கு நம்ம மீனவர்களை பயிற்றுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணுமே தவிர அது மீனகுமாரி கமிஷன் சொல்கிறது படி ஏற்க முடியாதுங்கிறது. பல கொள்கை முடிவுகள் மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசு ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பாதிப்புகள் அதிகம் இருக்குன்னு தெரிஞ்சும் மாநில அரசாங்கம் வந்து அதை கையாளுற விதம் மிகவும் மெத்தனமாக இருக்குது. இவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. புயல் காலங்களில் கூட சரியான முறையில் வந்து நிவாரணம் வழங்கலை அப்படின்ற ஒரு சூழலில் இன்றைக்கி மாநில அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முழுக்க ஒரு 5 ஆண்டுகளாக செயல்படாத ஒரு அரசாங்கமாகவே இன்றைக்கி இருக்குது. மீனவர்களுடைய ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த 2011க்கு பின்னால் இந்த அரசாங்கம் உருவானதுக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான புதிய மீனவர்களுக்கான திட்டங்களுமே வரலை. பழைய திட்டங்கள் கடந்த அரசில் போட்டது துறைமுக திட்டங்கள், பல துறைமுக திட்டம் இருக்குது. தேங்காய்பட்டினம் துறைமுக திட்டம், கடலூர் துறைமுக திட்டம், மூக்கையூர் துறைமுக திட்டம், இப்படி ஏராளமான துறைமுக திட்டங்கள் ஆமை வேகத்தில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக மாநில அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள் யாருமே தலையிடுறதில்லை. இப்போ குறிப்பாக ரெட் அலர்ட் வந்தது. ரெட் அலர்ட் பண்ண பின்னாடி மாநில அமைச்சர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா, அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைக்காக பிரதமரை பார்க்குறதுக்கும் அவங்களுடைய செயற்குழுவை கூட்டி அவங்களுடைய ஆலோசனை செய்கிறதுக்கு தான் இருக்காங்களே தவிர மீனவர்களுக்கு என்ன இது வரைக்கும் செஞ்சாங்கன்னு தெரியல. 13 கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் இந்த ரெட் அலர்ட் டைமில் எந்த விதமான ஒரு அலாட்மெண்ட்டுக்கான நடவடிக்கையுமே எடுக்கலை. அப்படின்னா அவங்க எவ்வளவு செயல்பாட்டில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இது. மீன்துறை அதிகாரிகள் முழுக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மிகை மீன்பிடிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி மாறி இருக்குது. தமிழ்நாட்டில் மிகை மீன்பிடிங்கிறது நம்ம பாக்ஸலசந்தி போன்ற ஆழம் குறைவான கடல் பகுதியில் வெடி வச்சு சிலர் மீன் பிடிக்கிறாங்க, ஜெலட்டின் குச்சிகளை பயன்படுத்தி. இரட்டைமடி, சுருக்குமடி மாதிரியான தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி கடலோரங்கள் முழுக்க இறால் பண்ணை அதிபர்கள், இறால் பண்ணை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இறால் பண்ணை கூட மீனவர்களுக்கு சொந்தமானதில்லை. எல்லாமே அரசியல் பினாமிகள், ஆளுங்கட்சியினருடைய பினாமிகள் தான் அங்கே வச்சு நடத்துகிறாங்க. இந்த இறால் பண்ணைகள் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் புறம்போக்கு நிலங்களையும் ஆக்கிரமிப்பு பண்ணி கடலினுடைய சுற்றுச்சூழலை முழுக்க அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க இதெல்லாம் எதுவுமே அரசு அதிகாரிகள் இப்போ கண்டுக்கிறது கிடையாது. எவ்வளவோ போராட்டங்கள், மீனவர்களுடைய போராட்டங்கள் நடக்குது. அந்த மீனவர்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்கு வழக்கு தொடுக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்க தவிர இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கைகளும் அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க தயார் இல்லைங்கிறதான் மாநில அரசை பொறுத்த வரைக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான தீர்வு அப்படின்லாம் தேடி போகும்போது ஒரு செயல்படாத அரசாங்கம் இங்கே இருக்கும்போது இதற்கான ஒரு தீர்வுகளை நிச்சயமாக கேள்விக்குறியோடு நம்ம எதிர்பார்க்குற ஒரு சூழல் தான் சொல்கிறீங்க. மத்திய மாநில அரசோட பல திட்டங்கள், கொள்கை முடிவுகள்னால ஒரு பெரிய சமுதாயம் எவ்வளோ தூரம் சீரழிக்கப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது தேவைகள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகப்படியான வருவாயை ஈட்டி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு தொழிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை இன்றைய அரசாங்கங்கள் கொடுத்துட்ருக்கு. அதையும் தாண்டி உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ தூரம் தீவிரமாக இருக்குது, இதை கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 370வது பிரிவு நீக்கப்பட வேண்டும் என்றும் இல்லை அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் இருதரப்பு வாதங்கள் பல ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த 370வது பிரிவு எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அது காஷ்மீர் மாநிலத்திற்கான தனி உரிமைகளை விளக்குகிற பிரிவு. அது என்ன, இந்தியாவில் ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தனி பிரிவு அல்லது தனி உரிமை என்று கேள்விகள் எழும். உண்மைதான், காஷ்மீரத்து மக்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம். ஆனால் யார் ஒருவரும் போய் காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாது. இது நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிற ஒரு விதி. இப்படி பல சிறப்பு உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அந்த 370வது பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஓரவஞ்சகம் இல்லையா? இதனை நீக்கிவிட வேண்டும். எல்லோருக்கும் பொதுவானதாக ஒரு நாடு இருக்க வேண்டும், காஷ்மீருக்கு மட்டும் தனி உரிமைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் அப்படி தனி உரிமையை அரசமைப்பு சட்டம் கொடுக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இல்லாமல் இருக்குமா? என்ன காரணத்திற்காக அது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் காஷ்மீரினுடைய வரலாற்றை பற்றி சில செய்திகளை நாம் அறிய வேண்டும். பிரிட்டிஷ் இந்தியாவிலே தான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா ஏறத்தாழ ஒரு நாடாக ஆக்கப்பட்டது. ஆனால் அப்போதும் கூட பல்வேறு சமஸ்தானங்கள் இந்தியாவிலே இருந்தன. ஹைதராபாத் ஒரு சமஸ்தானம், திருவிதாங்கூர் ஒரு சமஸ்தானம், இப்படி தனித்தனியாக சமஸ்தானங்களாக இருந்தன. அவை எல்லாவற்றையும் 1947 ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு போனதற்கு பிறகு சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைத்து இந்தியாவாக ஆக்கும் முயற்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அன்றைக்கு முயன்றார். அப்போதும் கூட 2-3 சமஸ்தானங்களை அப்படி இணைக்க முடியவில்லை. அதில் ஒன்று ஹைதராபாத், இன்னொன்று குஜராத்துக்கு அருகிலே இருந்த ஒரு சமஸ்தானம், பிறகு காஷ்மீர். இவைகள் இந்தியா விடுதலை பெறுகிற போதும் தனியாக இருந்தன. ஆனால் ஓரிரு நாள்களில் ஹைதராபாத் மற்ற சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டு விட்டன. காஷ்மீர் மட்டும் தனியாக இருந்தது. காரணம், காஷ்மீர் டோக்ரா வாரிசுகள், டோக்ரா மன்னர்களால் ஆளப்பெற்று வந்தது. அது ஒரு வம்சம், சுங்க வம்சம், மௌரிய வம்சம் என்பது போல டோக்ரா வம்சத்து மன்னர்களால் காஷ்மீர் ஆளப்பட்டு வந்தது. அந்த டோக்ரா மன்னர்களுக்கான ஒரு வினோதமான செய்தி என்ன என்றால், அந்த பகுதியில் இருந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள், இந்த மன்னர்கள் இந்துக்கள். அதுதான் செய்தி. ராஜா ஹரிசிங் என்பவர் 47 காஷ்மீரை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் இந்து, ஆனால் அங்கே இருந்த மக்கள் இஸ்லாமியர்கள். ஒரு கட்டத்தில் டோக்ரா மன்னர்களை எதிர்த்து இந்திய விடுதலைக்கு முன்பே காஷ்மீரத்து மக்கள் போராட்டத்தை தொடங்கிவிட்டார்கள். அது 1931வது ஆண்டு. இன்னும் சரியாக சொன்னால் 1930 தான் இந்தியா என்கிற தனி நாடு வேண்டும் என்கிற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி வைக்கிறது. அந்த கோரிக்கை வைத்த அதே காலகட்டத்தில் காஷ்மீர் என்பது எங்கள் தனி தேசம், அதை வேறு எதனோடும் சேர்க்கக்கூடாது, இந்த டோக்ரா மன்னர்களினுடைய ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்று மக்களினுடைய கிளர்ச்சி வெடித்தது 1931. அந்த கிளர்ச்சியிலே இருந்துதான் ஒரு அமைப்பு உருவாகிறது. அந்த அமைப்புக்குத்தான் தேசிய மாநாடு, நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி என்று பெயர், NCP என்று இன்றைக்கு நாம் சுருக்கமாக அழைக்கிறோமே. அந்த கட்சி தான் பல முறை அங்கு ஆட்சியிலும் இருந்திருக்கிறது. அந்த தேசிய மாநாட்டு கட்சி ஷேக் அப்துல்லாவால் 1939ஆம் ஆண்டு தொடங்கப்படுகிறது. அந்த கட்சி காஷ்மீருக்கான தனி உரிமைகள் வேண்டும், நாங்கள் தனி நாடாகத்தான் இருப்போம் என்கிறார்கள். எனவே ஆங்கிலேயர்கள் போகிற போதும் அவர்கள் காஷ்மீர், புதிய காஷ்மீர், தனி காஷ்மீர் என்கிற அந்த முழக்கங்களை 1944 முன்வைக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிகிற போது ஆங்கிலேயர்கள் காஷ்மீரை ஒரு தனி சமஸ்தானமாக மட்டும் விட்டு போய் விடுகிறார்கள். இந்தியா பாகிஸ்தானை போல தனித்தனி நாடுகள் இல்லை. அப்போது இந்தியாவும் தன் பக்கம் காஷ்மீரை சேர்த்துக்கொள்ள முயற்சிக்கிறது, பாகிஸ்தானும் தன் பக்கம் சேர்த்துக்கொள்ள முயற்சிக்கிறது. அன்றைக்கு அமைச்சராக இருந்த என் கோபால்சாமி ஐயங்கார் மிக தெளிவாக சொன்னார், காஷ்மீரில் இன்னமும் தீர்வு ஏற்படவில்லை. ஒரு பக்கம் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அங்கே போரும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே காஷ்மீர்
தனியாக இன்னமும் ஒரு சமஸ்தானமாகத்தான் இருக்கிறது. இது 47 ஆகஸ்ட் 15. அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய மன்னன் ஹரி சிங் இந்தியாவோடு காஷ்மீரை இணைத்து கொள்ளலாம் சில நிபந்தனைகளோடு என்கிற முடிவுக்கு வருகிறார். அதுவும் அந்த மக்களின் விருப்பத்துக்கு ஏற்றதாக இல்லை, மன்னரின் விருப்பத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்படி இணைத்து கொள்ளுகிற போது அந்த மக்களை சமாதானப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட விதிகள்தான் சில சிறப்பு விதிகள். காஷ்மீரை இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் போல ஒரு பகுதியாக நாங்கள் சேர்க்கவில்லை, ஆஸ் an associate ஸ்டேட், இன்னொரு இணை நாடு என்கிற தரத்திலே தான் சேர்த்து கொள்கிறோம். எனவே உங்களுக்கென்று தனி உரிமைகள் வழங்கப்படும். ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் கருத்து கணிப்பு, அந்த ரெஃபரண்டம் என்பது நடத்தப்பட்டு உங்கள் விருப்பப்படி அது தனி நாடாகவோ இந்தியாவின் ஒரு பகுதியாகவோ ஆக்கப்படும் என்று அவர்களுக்கு உறுதிமொழி தரப்பட்டது. ஆனால் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. எப்போது காஷ்மீர் இந்தியாவோடு சேர்ந்தது? 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடையும் போது அந்த வரைபடத்தில் காஷ்மீர் இல்லை, அது தனி நாடு. 47 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி தான் விடுதலை பெற்று 2-3 மாதங்களுக்கு பிறகுதான் காஷ்மீர் இணை நாடாக சேர்க்கப்பட்டது. ஆனால் என்ன ஆயிற்றென்றால் அதற்கு பிறகு இல்லை, இனி இணை நாடாகத்தான் அது இருக்க முடியுமே தவிர தனி நாடாக மாற்ற முடியாது என்று சொன்னது. அதனை எதிர்த்த அந்த தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஷேக் அப்துல்லா 1953 கைது செய்யப்பட்டு 22 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 75 தான் இந்திரா காந்தியின் காலத்தில் அவர் வெளியிலே வந்தார். எனவே 22 ஆண்டுகள் சிறை. 1954 மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் நேரு அறிவித்தார், இனிமேல் காஷ்மீர் என்பது தனிநாடு என்கிற அந்த பிரச்சனையே இல்லை, இந்திய தேர்தலோடு அங்கும் தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னார். அதன் விளைவாகத்தான் இன்று வரையில் அங்கு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கும் அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருப்பது அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு தான். சில சிறப்பு உரிமைகளாவது இருக்கின்றன என்பதுதான் அவர்களை சாந்தப்படுத்தி இருக்கிறது. அதனையும் எடுத்துவிட்டால் அங்கே இருக்கிற கொஞ்ச நஞ்ச அமைதியும் போய்விடும் என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்களின் பார்வை. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இந்த வளர்ச்சிகளை பற்றி நாம் அறிந்திருத்தல் மிகவும் நன்மையாகின்றது. நாம் விடியலை நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப தலைப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிற சொல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு சொல். எங்கே பார்த்தாலும் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பணிகள் அப்படின்னு நம்ம நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம மார்க்கெட்டிங்கும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நமக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறப்போ டிஜிட்டலைஸ்டாக நம்மளுடைய கணினியில் நம்மளுடைய அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய செல்ஃபோன், கைபேசியில், டேப்லெட்ஸில் இதில் எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இப்போது இன்றைக்கு இந்த ஆன்லைன் இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய அந்த அளவு சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 40% பேர் வந்து இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 40% பேர் பயன்படுத்தக்கூடிய இந்த இன்டர்நெட்டை இந்த ஆன்லைன் பாப்புலேஷன் அவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த நிறுவனங்கள்லாம்? இந்த பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன் செய்யக்கூடியவங்கள்லாம் யார்? இவங்களை எப்படி நாம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இவங்ககிட்ட நம்ம எப்படி வந்து அதை நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 62% பேர் வந்து தங்களுடைய கணினி இல்லை மடிக்கணினி மூலமாக, லேப்டாப்ஸ் மூலமாக ஆன்லைன் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க. 32% பேர் வந்து நம்மளுடைய
எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமாக, கைபேசி மூலமாக இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க, மற்ற சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. மிச்சம் ஒரு 7% பேர் இப்போ மற்ற கருவிகளாக இருக்கக்கூடிய டேப்லெட் போன்ற கருவிகள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தொகை வந்து ஒரு 40% பேர் உலக மொத்த மக்கள் தொகையில் 40% பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் மீடியாவில் இருக்கிறப்போ அதை எப்படி நம்மளுடைய நிறுவன வளர்ச்சிக்காக நம்மளுடைய பொருட்களை அவங்களிடம் பொருட்களையோ அல்லது சேவையோ அவங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தேவையின் அடிப்படையில் வர்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேருது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த கணினிலையோ இல்லை மொபைல் ஃபோன்லையோ நம்ம இந்த விளம்பரங்கள் வர்றதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஒரு வெப்சைட் பார்க்குறோன்னா அந்த வெப்சைட்டில் மேலேயோ இல்லை அது பக்கத்துலேயோ இல்லை கீழ்ப்பகுதியிலையோ ஏதோ ஒரு சில விளம்பரங்கள் வரும். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நம்மளுடைய சாதாரண மார்க்கெட்டிங்க்கும் இந்த இரண்டுக்குமான வேறுபாடை நம்ம பார்த்தோம்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நமக்கு வந்து புரியும். இப்போ நம்மளுடைய சாதாரணமாக வந்து நிறுவனங்கள் எப்படி விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து தெருக்களில் இல்லை சாலைகளில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பேனர்ஸ் வைக்கிறது, டிஜிட்டல் அந்த போர்ட்ஸு பலகைகள் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதுபோக நம்ம வந்து விளம்பரங்கள் நிறைய நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் இதிலெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த முறையில் இதுவரைக்கும் வந்து கொண்டு இருந்த இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஜிட்டலைஸ்டு வர்றப்போ, இந்த மடிக்கணினி ஃபோன்ஸ் இதுக்கு வர்றப்போ எப்படி மாற்றம் அடையுது அப்படின்னு பார்க்குறப்போ, இதில் என்ன ஒரு மிகப்பெரிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாலையில் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நகைக்கடை விளம்பரம்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த நகை வாங்க வேண்டிய தேவை நமக்கு இருக்காது, இல்லை அந்த பணம் இருக்காது. அப்போ அந்த நகைக்கடை விளம்பரத்தை நம்ம பார்க்குறதுங்கிறது அந்த இடத்துல அது ஒரு தேவையில்லாத ஒரு செயலாக தான் இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி அப்படின்னா, நீங்கள் என்னதெல்லாம் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க இல்லை உங்களுடைய ஃபோனில் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு தொடர்பான விளம்பரங்களையோ அல்லது சேவைகளையோ பொருட்களையோ வந்து உங்களுக்கு அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடு வாங்குறதுக்காக நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்துட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. அடுத்து நீங்கள் மறுபடியும் வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு முழுக்க அந்த விளம்பரங்கள் வர்றதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இவ்வளவு பெர் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு இருக்குது, இந்த ஏரியாவில் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அந்த விளம்பரங்கள் வரும். இப்போது உங்களுக்கும் அந்த வீடு வாங்கக்கூடிய தேவை இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற அந்த விளம்பரமும் உங்களுடைய கணினிலையோ அல்ல ஃபோன்லேயோ வருது. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற, அதாவது ரிலவன்ஸை, யாருக்கு என்ன பொருள் என்ன சேவை தேவைப்படுகிறதோ அதை கண்டறிந்து அதை அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணாமல் அந்த ரிலவன்ஸ் இருக்கக்கூடிய அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் அந்த பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ இதில் சொன்ன மாதிரியே வந்து தேவையில்லாத செலவுகள் இதில் குறையும். ஏன்னா நம்மளுடைய பழைய முறையான விளம்பரங்களில் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அதில் செலவழிக்கிற வேண்டியதில் 10ல் 1 பங்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் செலவு பண்ணலாம். இது ரொம்ப மிக குறைவான வந்து தொகை தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஆகும். இரண்டாவது, எப்படி வந்து ரிலவன்ஸ், அதாவது யாருக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இதுக்கடுத்து நம்ம இதை வந்து மெஷரும் பண்ணலாம். அதாவது எந்த விளம்பரத்தின் அடிப்படையில் எந்த கொடுத்த நம்ம ஆடு இல்லை எந்த வெப்சைட் மூலமாக நம்மளுடைய ஆட் போச்சு, எதை பார்த்துட்டு அவங்க நம்மளுடைய பொருட்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நாம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஆஃபர் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, ஒரு 25% தள்ளுபடி 30% தள்ளுபடின்னு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்லேயோ இல்லை சில இடங்கள்லையோ அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த ஆஃபரில் மூலமாக எத்தனை பேர் அதில் இருந்து அந்த பொருட்களையோ சேவையோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்களையும் சேர்த்து அந்த நிறுவனம் அந்த அட்வர்டைசிங் கம்பெனிஸ் மூலமாக எடுத்துக்கிற முடியும். அதன் மூலமாக அவங்க அந்த யூசர் பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை வாங்கக்கூடிய அந்த கன்சியூமர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, வாடிக்கையாளர்கள் என்ன மாதிரியான பொருட்களை விரும்புகிறாங்க, என்ன மாதிரி அவங்களுடைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க அனலைஸ் பண்ணி மேலும் அவங்களுடைய வணிக சந்தை அந்த மதிப்பை வந்து அவங்க பெருக்கிக்கிறதுக்கு இதில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து மெஷரபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எந்த ஆடோ இல்லை விளம்பரத்தின் மூலமாக இந்த நிறுவனத்துக்கு பயன் கிடைச்சிருக்கு, நம்மளுடைய பொருட்களினுடைய விற்பனை அதிகமாகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்று, இந்த பெர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய சில மார்க்கெட்டிங்ஸ் நம்ம வந்து மெயிலெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது ஜிமெயில் இந்த மாதிரி இதில் நம்ம பேரை வச்சே வரும். ஹாய் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லோன் வேணுமா,
இல்லை இந்த மாதிரி வீடுகள் விற்பனைக்கு வருது, இந்த மாதிரி ஒரு டூரிசம் போகிறதுக்கான ஆஃபர் இருக்குது அப்படின்னு வருது. இது நேரடியாக அந்த பயனாளர்கிட்ட, அந்த வாடிக்கையாளர்கிட்டயே நேரடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங். இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒன்று. இந்த பெர்சனலைஸ்டு ஐடென்டிஃபிகேஷனுங்கிறதும் ஒன்று. இன்னொன்று, நாம் இப்போ இதே ஒரு செய்தித்தாள் ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த விளம்பரத்தின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு பயன் அடைஞ்சிருக்கீங்க, இல்லை இந்த விளம்பரத்தினுடைய தேவை வேறு யாருக்கோ உங்கள் நண்பர்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த செய்தித்தாளை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும்னா அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயங்களாக இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நமக்கு பிடித்தமான ஒன்றோ இல்லை நம்ம நண்பர்களுக்கோ யாருக்கோ தேவையான ஒரு பொருளோ ஒரு விளம்பரமோ நம்ம பார்த்தோன்னா அதை அவங்களுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அதை ஷேர் பண்ண முடியும். அப்போது நாமளே ஒரு கட்டத்தில் வாடிக்கையாளர்களே அந்த பொருட்களுக்கான மார்க்கெட்டிங்கையும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் செய்கிறோம். இதெல்லாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையினுடைய மிகப்பெரிய பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் வணிக நிறுவனங்களுக்கு அதை பயன்கள். எப்போ எந்த அளவுக்கு இந்த நிறுவனங்களுக்கு பயன்கள் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கான ரிஸ்க்கு அந்த செக்யூரிட்டியில் நமக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா விளம்பரங்களையும் அந்த மாதிரி நம்ம மிக எளிதில் நம்பி அந்த இதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போகிறதோ வாங்குறதோ இந்த மாதிரியான பணிகளை நம்ம செய்யக்கூடாது. அப்போது இதில் பயனே இதனுடைய ஒரு ரிஸ்காகவும் ஒரு தீய விளைவாகவுமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனையோ இல்லை வங்கி கணக்கு விவரங்களையோ நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவான ஒரு முறையில் அது சரியாக நம்ம வாங்குறது அப்படிங்கிறத அந்த ஒரு சரிபார்க்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. அது செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பெனியுடைய ஆடை நீங்கள் போடுறீங்கன்னா அவங்க சரியான முறையில் அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத சரிபார்த்தும் அவர்கள் அதை செய்ய வேண்டியது இருக்குது. இதனுடைய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருக்குமே இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வாடிக்கையாளர்களுக்கும் இருக்குது, அந்த நிறுவனத்தார்களுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கான்செப்டை சேவையும் பொருளையும் மிக எளிதாக மக்கள்கிட்ட நேரடியாக மிக வேகமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப வசதி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மீண்டும் ஒரு நல்ல தொலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம் பூமியானது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் நம் இயற்கை வளத்தை எவ்வாறு பெருக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பொதுவாகவே இந்த கிராமம் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் எல்லாருமே ஒரு விரும்பக்கூடிய ஒரு ரசிக்கக்கூடிய இடமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் அந்த கிராமம் அதை ஒற்றியுள்ள அந்த சூழல்கள் நேசிக்கப்படக்கூடியதாக இருப்பது ஏனென்றால் நம் வாழ்க்கைக்கு தேவையான எத்தகைய பொருள்களுமே எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. நம்மளோடு அங்கே இருக்கிற மரங்கள், விவசாயம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அங்கே இருக்கிற விலங்குகள், மாடு, கோழி, ஆடு, இது போன்ற இயற்கையோடு இணைந்திருக்கிற அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக வைத்து பார்க்குற போது அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை என்றால் கூட ஒரு மனதிற்கு ஒரு நெகிழ்ச்சி தரக்கூடியதாக, அதே நேரத்தில் நாம் ஒரு இயற்கையோடு இணைந்து வாழுகிறோம் என்ற ஒரு நிம்மதி நமக்கு இருந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் ஒரு நகரப்புற வாழ்க்கைக்கு வருகிற பொழுது அனைத்து வசதிகள், வாய்ப்புகள் இதெல்லாம் இருந்தால் கூட மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு பல வகையில் அர்த்தம் காணப்படுகிறது. ஆனால் அந்த மன நிறைவு என்று சொல்லப்படுகிற ஒரு சூழல் நிச்சயமாக இருப்பதில்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தைகளுக்கு அர்த்தம் தரக்கூடியதாக இருப்பது தான் கிராமம். ஆனால் தான் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்துமே ஒரு திட்டத்தை மக்கள் முன் வைக்கிறது. அது என்னவென்று கேட்டால் பயோ வில்லேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவம். இந்த பயோ வில்லேஜ் என்று சொல்லப்படுவது என்னவென்று கேட்டால்
ஒரு இயற்கையோடு இணைந்திருக்கிற ஒரு கிராமத்தை உருவாக்குவது. அது கிராமத்தில் மட்டுமல்ல, மனிதர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு இடத்தையுமே ஒரு பயோ வில்லேஜ் என்று சொல்லப்படுகிற உயிரிய கிராமம். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருந்ததனுடைய காரணமாக நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் அதோடு நமக்கு தேவையான பொருள்களும் நமக்கு கிடைத்து கொண்டு தங்கு தடையில்லாமல் கிடைத்து கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய நகரமயமாக்கல் அதனுடைய நோக்கத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய இயற்கையிலிருந்து கிடைக்க வேண்டிய பொருள்கள் குறைந்து அவற்றை நாம் விலை கொடுத்து வாங்குகிற ஒரு சூழலுக்கு மாறிவிட்டோம். உதாரணமாக, கிராமத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் பணம் இல்லை என்றால் அதற்காக வேண்டி யாரும் வருத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களை எடுத்துக்கொண்டு, உதாரணமாக நெல்லாக இருக்கலாம், அல்லது அரிசியாக இருக்கலாம், கம்பாக இருக்கலாம், சோளமாக இருக்கலாம், அதை கொண்டு கடையில் கொடுக்கிற பொழுது நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அங்கே சூழல் இருந்தது. உதாரணமாக, நமக்கு கோழி முட்டை தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். நம் வீட்டில் கோழி இல்லை என்றால் கூட, ஆனால் நம்ம வீட்டில் விளைவித்த பொருள்களை கொண்டு கடைக்கு கொண்டு கொடுத்து அந்த முட்டையை பெற்றுக்கொள்கிற ஒரு சூழல் எளிதாகவே இருந்தது. ஆனால்தான் அந்த கிராமத்தில் இது போன்ற ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுவதில்லை. அதுபோன்று ஒரு பால் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்ளலாம். அதற்கு ஏற்ப பொருட்களை கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு வேண்கிற எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைக்கின்ற பால் கிடைத்து விடுகிறது. ஒருபுறம் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் என்று சொல்வார்களே, கிடைக்க வேண்டிய பொருட்களுக்கு பஞ்சம் இல்லாமல், அதே நேரத்தில் அதை வாங்குவதற்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்குகிற அந்த சூழல் தான் இன்று கூட பாராட்டக்கூடியதாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் அத்தகைய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு உலக நாடுகளுமே சொல்லிக்கொண்டு வருகிறது. ஏனென்றால், ஒரு பொருள்களை பெற வேண்டும் என்றால் அந்த பொருளை காசு கொடுத்து வாங்குகிற அந்த பண்பாடை மாற்றி, பொருள்கள் தங்களிடம் இருக்கிற அந்த பொருள்களை அடிப்படையாக வைத்து பெற்றுக்கொள்கிற அந்த சூழல் பெரிய வரவேற்புக்குரியதாகத்தான் இருக்கிறது. அத்தகைய முறையை நாம் உருவாக்குகிற பொழுது பணத்திற்காக ஆசைப்படுகிற அந்த சூழல் மாறி, பொருள்களை அடிப்படையாக வைத்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற அந்த பயன்பாடு, அந்த பண்பாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த செறிந்த வளர்ச்சிக்கு வழி கோணுகிறது என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நகரத்தை எடுத்துக்கொண்டால் தண்ணீருக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது, பாலுக்கு பல சூழல்களில் அலைய வேண்டியிருக்கிறது. இது போன்று ஒவ்வொரு தேவையான காய்கறிகள் எந்த நேரத்தில் எவ்வளவு விலை ஏறும், எவ்வளவு விலை குறையும் என்ற ஒரு சூழல் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் தான் இந்த குளோபல் வில்லேஜ் என்று சொல்லப்படுகிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த பயோ வில்லேஜ் என்று சொல்லப்படுகிற அந்த சித்தாந்தத்தை இன்றைக்கு அனைத்து நாடுகளுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த திட்டம் அதிகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், கல்லூரிகளிலும் குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு படிப்புகளில் இந்த திட்டத்தை இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு சில நிறுவனங்கள் ஒரு 10 கிராமங்களை உள்ளடக்கி ஒரு வீடுகளில் இருக்க வேண்டிய அனைத்து சூழல்களையும் உருவாக்குகிற ஒரு முறை. உதாரணமாக, ஒரு கிராமத்தில் எந்த அளவிற்கு மாடுகள் வளர்க்கப்பட வேண்டும், ஆடுகள் வளர்க்கப்பட வேண்டும், இன்னொன்று அதிலிருந்து வரக்கூடிய பொருள்களை எப்படி மறுசுழற்சியின் மூலம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த மாடுகளிலிருந்து வருகிற சாணத்தை பயன்படுத்தி அந்த கிராமத்திற்கு தேவையான எரிபொருள்களை உற்பத்தி செய்கிற ஒரு சூழல் இன்றைக்கு அதிகமாகவே தேவையான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால், இந்த தன்னிறைவு பெறுகிற அந்த சூழல் எப்பொழுது வரும் என்றால், தங்களுடைய தேவைகளை தாங்களே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலை
ஒரு கிராமம் பெற்றுவிட்டால் அது போன்ற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது நீர் மேலாண்மை வந்துவிடும். அதே மாதிரி நமக்கு வேண்கிற பொருள்களை விளைவிக்கக்கூடிய, காய்கறிகளை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய உலக நாடுகள் அனைவருமே இந்த பயோ வில்லேஜ் என்று சொல்லப்படுகிற இந்த உயிரிய கிராமத்தை எங்கெங்கெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். என்னுடைய வேண்டுகோளே என்னவென்று கேட்டால், பல நிறுவனங்கள், இந்த கார்ப்பரேட்னு சொல்வார்களே, அந்த நிறுவனங்கள் இது போன்று 10 கிராமங்களை அடாப்ட் பண்ணி அந்த கிராமங்களை இது போன்ற ஒரு நல்ல சூழலுக்கு உருவாக்கி தருகிற பொழுது அவர்களுடைய அந்த செயல்பாடு பாராட்டக்கூடியதாக அமைவதோடு இல்லாமல் ஒரு உணவு தன்னிறைவுக்கும் இயற்கை வளத்தினுடைய தன்னிறைவுக்கும் அது வித்தாக அமையும் என்ற அடிப்படையில் தான். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால், அந்த பகுதியில் இருக்கிற கல்வி நிறுவனங்களும் இது போன்ற த பயோ வில்லேஜ் என்று சொல்லப்படுகிற உயிரிய கிராமத்தை எந்த அளவிற்கு நாம் அதிகமாக மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறோமோ அதற்கு ஏற்ப இந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் பசி பட்டினி அற்ற ஒரு உலகத்தை தயாரிப்பதற்கு இந்த உயிரிய கிராமம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த உயிரிய கிராமம் பயோ வில்லேஜ் அதற்கு வித்தாக அமையும் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது இந்த நல்ல திட்டத்தை யார் செயல்படுத்தினாலும் அவர்கள் பாராட்டிக்கூடியவர்கள். அதை தாண்டி அவர்கள் இந்த சுற்றுச்சூழலின் காவலர்களாக மாறிவிடார்கள் என்பது திண்ணம். நான் பெற்ற பேறு. இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்திலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பு வயதின் காரணமாக எனக்கு ஏற்படவில்லை என்றாலும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகசீலர்களையெல்லாம் பாராட்டுகின்ற, அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு வாய்ப்பு ஆளுகின்ற பொறுப்பிலே இருந்து எனக்கு கிடைத்திருப்பது நான் பெற்ற பேறு என்றே சொல்ல வேண்டும்.